மக்கள் சந்திப்பை நேரடியாக களத்துக்கு போய் சந்திக்கக்கூடியது அப்படின்றது கரூர் நிகழ்வுக்கு அப்புறம் தாவேக நடத்தாமல் இருந்தது. தாவேக காஞ்சிபுரத்தில் நடத்தியது உள்ளரங்கு சந்திப்பு. அதுக்கப்புறமா கடும் போராட்டத்திற்கு பிறகு இப்போது புதுவையில் மக்கள் சந்திப்புக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. புதுவை தமிழகத்தினுடைய ஒரு பகுதி அல்ல, புதுவை தனி மாநிலம். புதுவையை பொறுத்த வரைக்கும் தாவேகாவுடைய நிலைப்பாடு என்ன, கூட்டணி நிலைப்பாடு என்ன, தேர்தல் நிலைப்பாடு என்னன்றதெல்லாம் பல கேள்விகள் இருக்கிறது. தமிழகத்தை அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழகத்தில் எஸ்ஓபி வகுப்பது, இதிலெல்லாம் இருக்கக்கூடிய சிக்கல்கள், அதே மாதிரி பொது இடங்களில் அனுமதிப்பதில் இருக்கக்கூடிய காவல்துறையினருக்கு இருக்கக்கூடிய அச்சம், இது எல்லாமே ஒரு புறம் இருக்கிறப்ப தான் அடுத்தடுத்த அரசியல் நிகழ்வுகளை நடத்தணும் அப்படின்றதுக்காக உள்ளரங்கு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. இதற்கு மத்தியில் புதுவையில் இந்த வெளி அரங்கு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு பொதுக்கூட்டமாக அப்படின்னா பொதுக்கூட்டம் கிடையாது. பொதுக்கூட்டம்னா மேடை போடப்படும். இது பொதுக்கூட்டமானா பொதுக்கூட்டம் கிடையாது. இது பிரச்சாரமா அப்படின்னா பிரச்சாரம் தான். ஆனால் இது பொதுக்கூட்டம் மாதிரி மேடைகள் இல்லாமல் சதுர பாக்ஸ்கள், அதற்குள்ள மக்கள் நிறுத்தப்பட்டு ஒரு பாக்ஸுக்கு 500 பேர் அப்படின்ற அளவில் நிறுத்தப்பட்டு கிட்டத்தட்ட 5000 பேர் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வகையிலான பிரச்சார பயணமாக இது திட்டமிடப்பட்டிருக்கிறது. மக்கள் சந்திப்பு கூட்டம் ஒரு பிரச்சார பயணமாக புதுச்சேரியில் உப்பளம் பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 5000 பேர் வருவாங்க. 5000 பேருக்கு அனுமதி அப்படின்னா அதை விட கூடுதலாகவே ஆட்கள் வந்திருக்காங்கன்றது தெரிகிறது. காவல்துறையினர் இவங்களை அலோவ் பண்ணுறதுல ஏற்கனவே QR கோட் ஸ்கேன் பண்ணி அலோவ் பண்ணுறாங்க. ஒரு QR கோடுக்கு ஒருத்தரா 2 பேரா அப்படின்ற குழப்பம் காலையிலிருந்து நீடித்து வருகிறது. கட்சியினர் இந்த டோக்கனை கொடுத்தப்போ, இந்த QR கோடை கொடுத்தப்போ 2 பேர் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ ஒரு ஆள் தான் அலோவ் பண்ணுறீங்க அப்படின்றதெல்லாம் அங்கே இருக்கக்கூடியவங்க இந்த விஷயங்கள்லாம் குறிப்பிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபடுவது நம்ம பார்க்க முடிகிறது. இந்த பாக்ஸுகளுக்குள்ளாக மக்கள் நிற்கணும் அப்படின்றது எதற்காக அப்படின்னா, இதே போல் விஜய் வர்றார் அப்படின்னா அவரை பார்க்க கூட்டம் முண்டியடித்து அருகே வரும், நெரிசல் ஏற்படும். இதை தவிர்ப்பதற்காக எப்படி ஒரு மாநாடு ஒரு பாக்ஸ் வடிவத்தில் அமைக்கப்பட்டு சேர்கள் போடப்பட்டிருக்குமோ அது மாதிரி இப்போது பாக்ஸுகள் அமைக்கப்பட்டு அதுக்கு நடுவில் விஜய் தன்னுடைய பிரச்சார வாகனத்தில் பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். காலையில் இருந்தே புதுவையில் இருக்கக்கூடிய தாவேகாவினர், புதுவையில் இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டவங்களா வருவதை பார்க்க முடிந்தது. வரக்கூடியவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களாக இருந்தால் அவங்க தடுத்து நிறுத்தப்படுறாங்க. ஏன்னா ஏற்கனவே வேண்டாம், வரக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. தாவேகா சார்பிலையும் காவல்துறையும் அதை அறிவுறுத்தி இருந்தது. ஏன்னா புதுவையை பொறுத்த வரைக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள், தமிழகத்துடைய மாவட்டங்கள், இப்போது காரைக்கால் மாவட்டத்திலேருந்து வருவாங்க, கடலூர்லேருந்து வருவாங்க, அதே மாதிரி விழுப்புரத்துலேருந்து வருவாங்க, திண்டிவனத்தில் இருந்து வருவாங்க, சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரத்தில் இருந்தெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இவங்க வந்தாங்க அப்படின்னாலே இந்த கூட்டம் கட்டுக்கடங்காமல் போய்விடும். இப்போ கூட்டத்தை கட்டுப்படுத்துவது தான் பெரிய சிக்கலாக பிரச்சனையாக இருக்குது. அதனால் புதுவையை சேர்ந்தவர்களுக்கு மட்டுமே அனுமதி அப்படின்னு சொல்லப்பட்டிருப்பதால் அவர்களை கண்காணித்து காவல்துறையினர் அனுமதித்து வர்றாங்க அப்படின்றத நம்ம காட்சிகளில் பார்க்குறோம். நம்ம செய்தியாளர்கள் களத்தில் பல தகவல்களோடு காத்து கொண்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். குறிப்பாக விஜயனுடைய இந்த சந்திப்புக்கு பிறகு தமிழகத்தில் விஜயனுடைய அடுத்த பிரச்சாரத்திற்கு அனுமதி வழங்கப்படுமா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஏன்னா அடுத்து ஈரோட்டில் அவங்க டைம் கேட்டிருக்காங்க, அனுமதி கேட்டிருக்காங்க. 16ஆம் தேதி அனுமதி கொடுக்கப்படுமா அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஏன்னா வெளி அரங்கத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை தாவேகா எப்படி கையாளுது அப்படின்றத பார்த்துட்டு அடுத்தடுத்த அனுமதிகள் கிடைக்கலாம் அப்படின்னு தெரிகிறது. குறிப்பாக இப்போ நம்ம காட்சிகளில் பார்க்கக்கூடியது தாவேகாவுடைய வாலண்டியர்ஸ், அதாவது தொண்டர் படை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க தான். தாவேகாவுக்கு ஒரு தொண்டர் படை இல்லாமல் இருந்தது. இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு ஓய்வு பெற்ற காவல்துறையினர், முன்னாள் இராணுவத்தினர்லாம் இணைந்து இவங்களுக்கு பயிற்சி கொடுத்து ஒரு தொண்டர் படையினர் உருவாக்கப்பட்டிருக்காங்க. இவங்க தான் கூட்டத்தை கட்டுப்படுத்துவாங்க, தேவையான உதவிகளை செய்வாங்க. இதற்கு மேலே காவல்துறையினர் அப்படின்ற இது ப்ளஸ் விஜயோடு வரக்கூடிய பவுன்சர்கள், அப்புறம் CRPF வீரர்கள் உள்ளிட்டவங்களாம் விஜய்க்கு அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ பல அடுக்கு பாதுகாப்போடு தான் இந்த பயணமே, இந்த பிரச்சார சுற்றுப்பயணமே நடக்கிறது. புதுவையில் கிட்டத்தட்ட 12 மணிக்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரோட் ஷோக்கு கேட்கப்பட்ட அனுமதி நிராகரிக்கப்பட்டு பொதுக்கூட்டம் மாதிரியான வடிவத்தில் இந்த அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சில நிமிடங்களில் விஜயனுடைய வாகனம் எப்போது வேண்டாம் வரலாம். ஏன்னா அவர் 8 மணிக்கு கிளம்பிட்டார். நார்மலாக இந்த மாதிரி நேரத்தில் காலையில் போகணுன்னா ஒரு 2 மணி நேரம் அப்படின்னு பார்க்கப்படுகிறது. விஜயுடைய வாகனம் வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. அப்போது ஒரு 10 மணிக்கு வருமா இல்லை முன்னாடியே வருமா அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அதற்குள்ளே இந்த பொதுமக்கள்லாம் அங்கே போய் நின்று விஜயுடைய வாகனம் வந்ததும் விஜய் அந்த வாகனத்தில் ஏறி அவர் உள்ளே செல்வதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு
விஜய் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் சென்ற பிறகுதான் பொதுமக்கள் வெளியேற அனுமதிக்கப்படுவார்கள் அப்படின்னு தெரிகிறது. ஏன்னா விஜய் அங்கே இருக்கப்போ அவர்கள் கலைந்து செல்ல அறிவுறுத்தினா அது கூட்ட நெரிசல் ஏற்பட வழிவகுக்கும் அப்படின்றதால புதுச்சேரி காவல்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். தாவேகாவினர் இப்போதே வருவதை நம்ம பார்க்க முடிகிறது. பொதுவாக அவங்க மாநாடு அப்படின்னா எவ்வளோ பேர் வேணால் வரலாம் அப்படின்றது தான் இதற்கு முந்தைய விதியாக இருந்தது. ஆனால் இப்போது கூட்டம் யாருக்கு டோக்கன் கொடுக்குறீங்க அப்படின்ற டீட்டெயில் முதற்கொண்டு காவல்துறையினரிடம் வழங்கப்பட்டு அவர்கள் தான் அலோவ் பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம பார்க்குறோம். அதனால் அனுமதிக்கப்பட்ட க்ரௌடு தான் இந்த சாலையிலே இருக்கிறது. இந்த 5000 பேர் தான் இந்த சாலையிலே இருக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். கூடுதலாக வரக்கூடியவர்கள் அவங்ககிட்ட டோக்கன் இல்லை, அதாவது QR கோடு இருக்கக்கூடிய அந்த அடையாள அட்டை இல்லை அப்படின்னா அவங்க திருப்பி அனுப்பப்படுகிறார்கள் அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். ஒரு திட்டமிடப்பட்ட சிறிய பொதுக்கூட்டம் போல இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாக பொதுக்கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கட்சியும் என்ன கிளைம் பண்ணுவாங்க அப்படின்னா, நாங்கள் எவ்வளோ கூட்டம் சேர்த்துட்டோம் பார்த்தீங்களா அப்படின்னு கிளைம் பண்ணுவாங்க. ஆனால் தாவேகாவை பொறுத்த வரைக்கும் கூட்டம் சேருவது தான் ஆபத்து அப்படின்னு காவல்துறை கருதுவதால் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கான திட்டமிடுதல்களை காவல்துறையினர் மேற்கொண்டு வர்றாங்க. குறிப்பாக அதற்கு ஏற்ற மாதிரி தான் நிபந்தனைகள் கிட்டத்தட்ட 11 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிபந்தனைகளையும் அப்படி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. காவல்துறை ஏற்பாடுகள் ஒரு புறம், மருத்துவ வசதிகள் ஒரு புறம் அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம். விக்கிரவாண்டியிலே இதே போல் தான் அவர்களுக்கு பெருமளவிலான மருத்துவ உதவிகள் தேவைப்பட்டது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். மருத்துவ வசதிகள், ஆம்புலன்ஸ் உள்ளிட்டவையும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நேற்றே விஜய் பங்கேற்கக்கூடிய அந்த பிரச்சார வாகனமானது நேற்று மாலையே கிளம்பி அங்கே சென்று விட்டது. இந்த வாகனத்திலிருந்து தான் விஜய் தொண்டர்களை சந்தித்து பேசப்போகிறார். சில நிமிடங்களில் இந்த வாகனம் உள்ளே வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போதைக்கு தனித்து அப்படியே நிறுத்தப்பட்டிருக்கிறது. விஜய் வந்ததும் இந்த வாகனம் உள்ளே வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது.